இது ஒன்றும் சரிப்படலையே. நான் நேத்தே கேள்விப்பட்டேன் நீங்க 2 பேரும் இங்க தங்கி இருக்கீங்கன்னு. இதை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. நல்ல பசங்க நினைச்சேன், இப்படி ஏடா உடம்பு பண்ணி வச்சிருக்கானுங்களே. நேற்று யாரும் 3 பேர் வந்துட்டு போனாங்களா, இப்ப வேற 3 பேர் வந்து தகராறு பண்ணிட்டு போறாங்க. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் சரியா வராது. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னங்க இப்படி திடீர்னு கிளம்புங்கன்னு சொன்னா எப்படி? பசங்க வந்துட்டோம், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க போயிடுறோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அவங்க என்ன வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? ஹவுஸ் ஓனர் நான் சொல்றேன், முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இல்ல அவங்களையும் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். சரிங்க, நாங்க கிளம்பிடுறோம். எங்களால பாவம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அந்த ஹவுஸ் ஓனருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணிருப்பான். சும்மா விடக்கூடாது. வாடா. டேய், இப்ப அதுவாடா முக்கியம். முதல்ல அண்ணன் அண்ணி எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே, அவங்கள போய் தேடலாம். வாடா. ஆமாப்பா, அந்த பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. இந்த ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்ல. மனசாட்சியே இல்லாம விரட்டிட்டாரு. நான் கூட ஏதாவது கேட்கலான்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, ஹவுஸ் ஓனர் கையில தானே அதிகாரம் இருக்கு. சட்டி பானை தூக்கி வெளியே போட்டு என்ன விரட்டி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதனாலதான்ப்பா வாய மூடிட்டு இருந்தேன். என் மனசுக்கு ரொம்ப வேதனையா போச்சுப்பா. முதல்ல அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒரு வீடு பார்த்து அவங்கள வச்சுட்டு அதுக்கடுத்து ஹவுஸ் ஓனரை பாருங்க. போங்க. இத புடிங்க பாட்டி. டேய், சரக்கு பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. பத்திரமா வச்சிருக்க மாட்டோமா? ஏ புலி, அங்க பாரு பூ மாதிரி இருக்கு. ஆமா, நான் கூட எங்க பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன். நல்ல வேலை வராரு. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சரக்கு கையில வந்த உடனே தானாவே பூ வராரு பாரு. வா வா, என்னன்னு பாப்போம். வணக்கம் பூ. எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பூவு, 3வது மனுஷனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறா? இன்னைக்கு ஜமா சொல்லலாம். இங்க பாரு. என்ன பூவு, பாட்டில பார்த்தோன்னா உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். இன்னைக்கு அது மிஸ் ஆகுது. என்ன சொன்னக்கு? இல்லைப்பா, எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. பூவே, பழம் வேணான்னு குரங்கு சொல்லலாம், சரக்கு வேணாம்னு நீ சொல்லலாமா? ஆமா, என்னாச்சு உனக்கு? அதானே, கையில மண்ணெண்ணெய் மளிகை சாமான்லாம் வச்சிருக்க. வழக்கமா அக்கா காசு கொடுத்தா முதல்ல எங்களை தான் குடிக்க கூட்டு போவ. இன்னைக்கு என்னமோ பொறுப்பா மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போற. என்னாச்சு உனக்கு? உன் நடவடிக்கையில ஏதோ பெருசா மாற்றம் தெரியுதே. ஏ புலி, அவர் மாறினா நாம விட்டுருவோமா? இந்த பாரு பூவே, ஃபுல் பாட்டில் மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சிருக்கோம். வா, வந்து என்ஜாய் பண்ணு. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க. என்ன பூ போங்கிற? சரக்கு என்கிட்ட இருக்கு. சைடிஸுக்கு காசு இல்லாம தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீ வந்துட்டு ஜமாச்சிருவா. என்னமோ வேணாங்கிற. இத பாரு புலி, பூ எப்பவுமே இப்படித்தான். நம்ம வேணான்னா அது வேணுங்க, நம்ம வேணும்னா அது வேணாங்க. ஆமா, இங்க பாரு, 100 rupees பாத்தியா? அப்புறம் என்ன, சைடிஸுக்கு நான்வெஜ்ஜா ஆர்டர் பண்ணி ஜமாச்சிருவா. டேய், முதல்ல பணத்தை வைங்கடா. என்ன பூவே, ஓவரதான் சீன் போடுற? அதானே, எப்பவும் ட்ரெய்லர் அளவுக்கு சீன் போடுவ, அதுக்கப்புறம் மேட்ருக்கு வருவ. இன்னைக்கு என்ன ஃபுல் பிக்சர் ரேஞ்சுக்கு ஓட்டுற? அதெல்லாம் முடியாதே, நீ வா. டேய், மரியாதையா பணத்தை பாக்கெட்ல வைடா. என்ன பூ சும்மா வை வைன்னுட்டு எத்தனை வாட்டி என் பையில இருந்து எடுத்து செல்ல முடியல? என்னமோ பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு ரொம்ப தான் கோச்சிக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஒன்னடைங்க. டேய், அடிச்சதுக்காக கோச்சிக்காதீங்கடா. நான் பழைய பூங்காவனம் இல்லை, மாறிட்டேன். என் வீட்டு சூழ்நிலை என்னை அப்படி மாத்திருச்சு. என் புள்ள செல்வத்தை என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாடா. நானும் ராணியும் தனியாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தான் இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போகிறேன். இந்த 100 ரூபா என் பொண்ணு காலேஜுக்கு போகிறாள்ல, அவள் கை செலவுக்காக தான் இந்த பணத்தை வச்சுருக்கேன். இத்தனை நாளாக நான் பொறுப்பு இல்லாமல் எப்படி எப்படியோ இருந்துட்டேன். இப்போ நான் என் பொண்ணுக்காக பொறுப்பான தகப்பனாக நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் நான் இன்னையிலேருந்து வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டேன்டா. என்னது, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா?
உனக்கு தான் வேர்த்தாலே ஆகாதே, அப்புறம் எப்படி? டேய் நான் தான் சொன்னேன்லடா, நான் பழைய பூங்காவனல்ல மாறிட்டேன்னு. நீங்களும் இனிமே இப்படியே இருக்காதீங்க. ஏற்கனவே என் கூட சேர்ந்து பொறுப்பு இல்லாமல் சுற்றுறீங்கன்னு உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு கெட்ட பேர். ஏதோ ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு 4 காசு சம்பாரிச்சு வீட்டில் எல்லாரும் நல்லபடியாக நடக்க பாருங்கப்பா. ஆ, நான் வரேன். என்னடா பூ திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி ஏதோ உபதேசம் பண்ணிட்டு போகுது? உண்மையிலே பூ திருந்திருச்சா? அட நீ வேற புலி, பூவாவது திருந்துறதாவது இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். சைடிஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சரக்க நாமளே அடிச்சு காலி பண்ணிடுவோம். வா போலாம். வாடா நின்னு பாத்துக்கிட்டு வா. ராணி, மணி 8:30 ஆயிடுச்சுடி. உனக்கு பசிக்கும்ல, சாப்பிடவா. உனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். என்னடி அப்படி பாக்குற? அப்படி என்ன ரோசம் உனக்கு? உங்க அப்பா தான் வீட்டுல இல்லைல்ல, உனக்கு பிடிக்குமா தாண்டி செஞ்சு வச்சிருக்கேன். படிக்கிற பொண்ணு வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும். போட்டு எடுத்துட்டு வட்டா? என்கிட்ட பேசாதன்னு உனக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட சொன்னே இல்ல. ஏன் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, பெரிய ரோசக்காரி. எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துருவ? காலம் முழுக்க என் தயவு இல்லாம நீ உங்க அப்பனும் இப்படியே இருந்துட போறீங்களா? என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கா. ஏண்டி, எவனையோ விரட்டி அடிச்சதுக்கு நீ ஏண்டி ரோசம் காட்டிக்கிட்டு இருக்க? எவனையும் விரட்டல, ஏன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணி விரட்டி இருக்க. ஆமா, பெரிய அண்ணன். நீ என்ன அவங்க கூட ஒட்டிக்கிட்டா பிறந்த? வேணாண்டி, உன் அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட விரோதம் பண்ணிக்காத. என்னடி ராணி, நான் உனக்காகவும் எதிர்காலத்துக்கு ஒரு சொத்து வேணுங்கிறதுக்காகவும் தானே இப்படிலாம் பண்ணேன். நான் என்ன போகும்போது எல்லாத்தையும் ஏன் தலையில தூக்கிட்டு போறேன்? எல்லாம் உனக்கு தானே. ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த பாருடி, அந்த ஆளு மகா குடிகாரன். அந்த ஆளு 2 நாளைக்கு ஒழுங்கா இருப்பாரு, 3ஆவது நாளைக்கு பழையபடிக்கு மாறிடுவாரு. அவர் பேச்ச கேட்டு ஆடின கடைசியில நீ தெருவுல தான் நிப்ப. அத பத்தி நீ பேசாத. உன்ன மாதிரி ஒரு சுயநலக்கார அம்மாவை நம்பி சொகுசா வாடுறதை விட அவரை மாதிரி ஒரு நல்லவரை நம்பி தெருவில் நிக்கிறதே எனக்கு சந்தோஷம். கரெக்டா சொன்னம்மா. சில ஜென்மங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. ரோஷம் கட்டதுங்க. இந்தாம்மா, காய்கறி அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ போய் சமையல் வேலையை ஆரம்பி. என்னப்பா இவ்வளவு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யார்கிட்ட கடன் வாங்குனீங்க? ஐயோ, யார்கிட்டையும் கடன்லாம் வாங்கலம்மா. காலையில் சுந்தரத்துக்கிட்ட 50 ரூபா கடன் வாங்கினேன்னு சொன்னேன். அதையும் திருப்பி கொடுத்துட்டு தான் வர்றேன். வாங்கின கடனை அடைச்சிட்டேன்னு சொல்றீங்க. இவ்வளவு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதுப்பா இதுக்கெல்லாம் பணம்? முதலாளிகிட்ட அட்வான்ஸ் வாங்கினம்மா. முதலாளி கிட்டயா? ஆமாம்மா, ஒரு ஹோட்டலில் சர்வர் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். வாரம் 750 ரூபா சம்பளம். நம்ம குடும்ப சூழ்நிலாம் சொல்லி ஒரு 500 ரூபா அட்வான்ஸாக கேட்டேன். கொடுத்தாரு. அதில் தான் இந்த சாமான்லாம் வாங்கிட்டு அந்த கடை 50 ரூபாயும் கொடுத்துட்டு இருந்தா மிச்சம் 100 ரூபா இருக்கு. இது வீட்டு செலவுக்கு வச்சுக்க. அப்பா, இந்த சர்வர் வேலைனா இலையெல்லாம் எடுக்கணும் இல்லப்பா? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுதானமா ஆகணும். இந்த உங்களால இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படிப்பா ஜீர்ணிக்க முடியுதா? ஏமாடியே, எந்த வேலையும் கேவலம் இல்லைம்மா. இத்தனை நாள் தண்டமாக சுற்றி தின்னுக்கிட்டு இருந்தோம் பாரு, அதான் கேவலம். ஏதோ இவ்வளோ வயசுக்கு அப்புறமாவது பொறுப்பாக வேலைக்கு போகிறேனே, அதை நினச்சி சந்தோஷப்படு. போ, நீ போய் சமையல் வேலை பாரு. யோ, வெட்டி ரோசம் வேலைக்காவாது. உனக்கு உடம்பு வளையாது. என் பேச்ச கேளு. அவன் தான் ஏதோ வயசு குழல்ல முறுக்கிக்கிட்டு இருக்கானே, நீ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க. நான் சமையல் பண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். தொடக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்குறேன். நீ செய்யற பழிபாவத்துலலாம் எங்களையும் பங்கு சேர்த்துக்கலாம் நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கம் போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. போ அந்த பக்கம் போங்கிறேன். பாக்குறியா? பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்கன்னு பாக்குறேன். பாரு பாரு, நல்லா பாரு. அது கிடக்குதுமா, நீ போய் வேலையை பாரு. போ. போறேன். சாப்பிடாட்டி போங்க. எனக்கா கஷ்டம்? எனக்கா நஷ்டம்? யோ, இது பாரியா, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கியா? வா,
வந்து ஒழுங்கா சாப்பிடு. வாயா, இந்த வா, சாப்பிடலன்னா அப்புறம் நீ தான் வருத்தப்படுவியா. வா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். யாரு? கூப்பேன் ஃபோன். ரங்க, எடுத்து பேசுங்க. வேண்டாம் அர்ச்சனா. நம்ம எங்க இருக்கோன்னு கேட்டு அடம் பிடிச்சி இங்க வந்துருவாங்க. நம்மளால அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஆஃப் பண்ணிடலாம். ஏம்பா, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கப்பா. நீங்களும் போங்கப்பா, போங்க, எழுச்சி போங்க. அங்கே யாருமா? கிளம்பு கிளம்பு கிளம்புங்க. ஹலோ, டைம் ஆயிடுச்சு, கேட்டை க்ளோஸ் பண்ணணும். கிளம்புங்க. என்ன திருதறி முழிக்கிறீங்க? கிளம்புங்க. அங்க யாரு? ஏய், காதல விடல, எழுந்திரி, கிளம்பு. கிளம்புங்கய்யா. கேட் சாத்தனா கூட எழுந்திரிக்க மனசு வருதா பாரு. போ போ, எழுந்திரிச்சு போங்க.